ராசம்மா, வாங்க வைத்தியரே. என்ன ரொம்ப தூரம் வந்திருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன். ஒரு 500 ரூபாய் கைமாத்து வேணும். 500 ரூபாயா? நான் ஒன்னும் சும்மா கேட்கல, விஷயம் இருக்கு. ஆகாச வைத்தியம் தான் இருந்தாலும் கைப்பிடிச்சு சொன்ன வார்த்தை இதுவரைக்கும் தவறுனதே இல்லை. உன் மவ முழுகாம இருக்க. வயசுல உள்ள வளர்ந்து 60 நாளைக்கு மேல உள்ளைய கலைக்கணுமா இல்ல காப்பாற்றி கொடுக்கணுமா சொல்லு. ஐயோ வேணாமா, அடிக்காதம்மா, வேணாமா. என்னுடைய அழுக என்ன? உன்னை உத்தமையா வளர்க்கத்தானேடி என் தலையில மண்ணள்ளி போட்டுடி பாவி. போய் அமர்ந்த சொல்லடி, சொல்லு எவங்கிட்ட போய் அமர்ந்த சொல்லடி, எவங்கிட்ட போய் அமர்ந்த யார்கிட்ட போய் அமர்ந்த சொல்லடி, சொல்றோம். அடிப்பாவி, ஏமாத்த மாட்டாருமா, சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்காரு. அனுபவிக்கல எல்லா ஆம்பளைங்களும் செஞ்சு கொடுக்கிற சத்தியம் தாண்டி இது. சமைக்கிறதுல வந்தா செத்து போயிடும் எனக்கு தெரியும். நான் செத்து போனாலும் பரவாயில்ல, என் மக வாழணும். அதுக்கு சாமி தான் வாக்கு கொடுக்கணும். கேளு, என்ன வேணாலும் கேளு. சாமி இப்ப வாரி கொடுக்கிற சந்தோஷத்துல இருக்கு. கேளு. வீரமுத்து நாயக்கர் மாவன் வாரிசு என் மக வயித்துல வளருது. சின்ன சிறுசுக ஆசைப்பட்டு ஒண்ணு சேர்ந்துருச்சு. அதுகளை பிரிக்காம சாமி தான் ஒண்ணு சேர்த்து வைக்கணும். ஐயோ பொட்டாச்சு தண்ணி.
மாமா காஃபி. ஜோதி காபி நீ எடுத்து வந்தியா? காபி இருக்கட்டு உட்கார். ஓ உட்கார் கிடம் இல்லையா? இதெல்லாம் எதுக்கு இடத்த அடிச்சு? இதெல்லாம் நமக்கு தேவையா? நீ உட்கார் ஜோதி, உட்கார் ஜோதி. மாசி மாசம் ஆளான பொண்ணு இந்த மாமே உனக்கு தானே பூவோடு தேனாக ஆ ஓ மாசி மாசம் ஆளான பொண்ணு. ஓடி போயிரு ஓடி போயிரு ஓடி போயிரு. ஏய் என்னடா அண்ணி நோண்டின்ட்டு? நான் விளையாட்டு கூப்பிட்டேன். என் சம்சாரத்து கொடுத்தா நீ விளையாடுவியா? இல்லண்ணே, நீங்க மட்டும் விளையாடுறீங்களே. விளையாட்டா? இந்த பாரு தம்பி, நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கல தம்பி. சிவன் கோயிலுக்கு முன்னால ஒரு நந்தி, என் கடைக்கு முன்னால ஒரு பண்ணியா? இல்ல நான் கேக்குறேன். நீ இங்க இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் நடக்காது. இந்தா 3000 ரூபாய் பணம் இருக்கு. போய் வண்டி கட்டிட்டு போய் சந்தையில மளிகை ஜாமான் போட்டு வா. எப்போ நீங்க தானே போவீங்க? ஏன் இப்ப நீ போக மாட்டியா? டேய் போடா, தேங்காய் அடிச்சு போடா போடா. ஒளிஞ்சாம்பா. ஜோதி ஜோதி, மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமே உனக்கு தானே. மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமே உனக்கு தானே. என்னங்க எதுக்கு கூப்பிட்டீங்க? உங்க வீட்டுல இருக்கிற டெல்லி எருமை பால் எவ்வளவு கறக்குறாங்க? நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன்.